கம்போங் மானிஸ் பினாங்கு செப்ராங் பிராய் மாவட்டத்தில் பிராய் ஆற்று பாலத்தின் அருகிலுள்ள ஒரு கிராமமாகும். குலா பிராய் என்றழைக்கப்படும் பிராய் சீனி தொழிற்சாலை அருகில் உள்ள கேட்டியம் மின் நிலத்தில்தான் இந்த கம்போங் மானிஸ் எனும் கிராமம் அமைந்துள்ளது. பெரும்பாலான இந்தியர்கள் வசித்து வரும் இக்கிராமத்தின் அடிப்படை வசதிகளற்ற நிலையினையும் அங்கு வசிக்கும் மக்களின் ஏழ்மை வாழ்க்கையினையும் காண்பவர் கண்களுக்கு நிச்சயம் அதிர்ச்சியையும் வேதனையையும் கொடுக்கும் என்பதில் ஐயமில்லை. வளர்ச்சி பெற்ற நகர் மைய பகுதியில் இக்கிராமம் அமைந்திருந்தாலும் ஏதோ வெளி உலகிலிருந்து முற்றிலும் தொடர்பு அற்றுப்போன ஒரு சூழ்நிலையை அங்கு காண முடிந்தது. அங்கு வசித்து வரும் ஏழை இந்தியர்களுக்கு முறையான உதவிகள் ஏதும் கிடைக்காது அல்லல் படும் காட்சியினை நாம் காண முடிகிறது. அண்மையில் கம்போங் மானிஸில் 2 வீடுகள் தீப்பற்றி முற்றிலும் அழிந்த நிலையில் மாநில அரசாங்கத்திடமிருந்து முழுமையான நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்காத நிலையில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த ஒரு குடும்பத்தினரை பேட்டி காண முடிந்தது. அதுபோக நோய்வாய்ப்பட்டுள்ள கணவன்மார்களை பேணி வரும் குடும்ப பெண்களின் சோக கதையினையும் கேட்க முடிந்தது. சரஸ்வதி தேவி. சரஸ்வதி தேவிலாம் சம்பவம் நடக்கிற அன்னைக்கு நானும் எங்கள் வீட்டுக்கார வேலைக்கு போயிட்டோம். பிள்ளைங்க 2 பேர் தான் வீட்டில் இருந்தாங்க. சின்னவங்க ஒருத்தவங்க சொந்தக்காரங்க பார்த்துக்குறாங்க, அங்கே விட்டுட்டு போயிட்டோம். பெரியம்மாங்க தூங்கிட்டு இருந்தாங்க, சின்னவங்க வெளியே கூட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ பக்கத்தில் போக இந்த அப்பா அவங்க நின்று பார்க்குறாங்க, யாரும் குப்பை கொளுத்துறாங்கன்னு நினச்சிக்கிட்டாங்க. அப்போ வீட்டுக்காரோட தம்பி வந்து வேலை முடிஞ்சு வந்து பார்க்கும்போது என்னன்னு கேட்டிருக்காங்க. இல்லை புகையாக இருக்குன்னு சொன்னால் அவங்க போய் சைடு பார்க்கும்போது அந்த வீடு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த வீட்டில் யாரும் இல்லை? வீட்டில் யாரும் இல்லை, எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க. அப்புறம் இந்த நெருப்புக்கு பிற்பாடு வந்து யார் வந்தா? யாராச்சும் வந்தாங்களா? வெல்ஃபேர் லேட்டா இல்லை போலீஸ் லேட்டு இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் லேட்டு யாராச்சும் வந்தாங்களா? வந்தாங்க. அவரு ராமசாமி வந்தார். யார்? ப்ரொஃபஸர் ராமசாமியா? சொல்லுங்க. அவர் வந்தார். துணை அமைச்சர், துணை முதலமைச்சர் அவர் வந்தார். அப்புறம் இந்த எம்ஐசிலாம் வந்தாங்க. அவர் துணைத் தலைவர் ராமசாமின்னு சொல்லிட்டு போனார். கையில் 2000 வெள்ளி கொடுத்தாரு, செக்கு கொடுத்தாரு. 2000 வெள்ளி கொடுத்துட்டு இப்போ மாத கடைசி எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, வருஷ கடைசி ஒன்றும் செய்ய முடியாது, ஒரு 2ஆம் மாதம் 3ஆம் மாதம் போல் அப்புறம் வீடு தான் ஏற்பாடு பண்ணுறோம் சொல்லிட்டு. இது போதுங்களா உங்களுக்கு இந்த ஹெல்ப்? இங்கே பத்தாது எங்களுக்கு. இப்போ இருக்க வீடு கூட இல்லாமல் தேவானில் தங்கியிருக்கோம். அங்கேயும் தண்ணி வசதி எதுவுமே இல்லை. அங்கேயும் தண்ணி வசதி எதுவுமே இல்லை. பக்கத்தில் தெரிஞ்சவங்க ஒருத்தர் வீடு இருக்குது, அங்கே போய் குளிச்சிக்கிட்டு சமைக்கிறதெல்லாம் அங்கே சமைச்சிக்கிறோம். இந்த பிரச்சனையை நீங்கள் ப்ரொஃபஸர் ராமசாமி கிட்ட கேட்டிங்களா, சொன்னீங்களா? அது கேட்ட வச்சு அவங்க சொன்னாங்க வருஷ கடைசி இப்போதைக்கு எங்களால் எதுவும் செய்ய முடியாது. இப்போ இடையில வந்து இப்போ ராமசாமி வந்து உங்களுக்கு தங்குறதுக்கு டெம்பரரியாக ஒரு ஏற்பாடு பண்ணுவோம், ஒன்றும் அதை பற்றி ஒன்றுமே அரேஞ்ச் பண்ணல. வந்துட்டு போனவங்க தான் அதோட ஒன்றும் இல்லை. அதை மற்றதெல்லாம் நீங்கள் டெம்பரரியாக தங்குங்கிறதா இல்லை தேவாண்ட தங்குறதெல்லாம் எல்லாம் சொந்தமாக பார்த்துக்க சொல்லிட்டாங்க. Kita satu Malaysia. Anak tolong untuk satu orang saja, bukan semua penduduk lah. ஓகே. ஓட்டு போகிறதுக்கு முன்னே இது செய்கிறேன் அது செய்கிறேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா தெளிச்சிட்டோமா எங்களுக்கு நாங்கள் எல்லாம் செஞ்சு உதவி செய்கிறோன்றாங்க. ஆனால் அவங்க தோத்துட்டாக்காவோ இல்லை எதுவும் தெளிச்சிட்டாக்காவோ எதுவும் செஞ்சு கொடுக்கல. அதுக்கப்புறம் புதுசாக இருக்காங்க. உங்கள் பேர்? எங்கள் பேர் நாகு. அவங்க பேர் லட்சுமி. உங்களுடைய ஹஸ்பண்ட் பேர்? வீட்டுக்கு துரசாமி. எங்கே வேலை செய்கிறாரு? அவங்க வேலை செய்யலைங்க, இறந்து 6 வருஷம் ஆச்சு. இறந்து 6 வருஷம். வருஷத்தோட 7 வருஷம். அப்போ நீங்கள் சிங்கிள் மதர் தான்? நீங்கள் ஒண்டி தான் வேலை செய்கிறாங்க. அவங்க வந்து வீட்டில் வந்து என்னை பார்த்துக்கிறாங்க. அவங்க வேலை செய்யல. ஏன்னா எனக்கு இனிப்பு நீர் இந்த காலில் இரும்பு சத்து இல்லாத வச்சு நடக்க முடியாமல் இருக்கேன். மருந்து சாப்பிட்டு இருக்கேன். இப்போ இவங்களுக்கும் இனிப்பு நீர் இருக்கு. நான் பரவாயில்ல சொல்லிடுறேன், எனக்கு கால் மத்தா. என் தங்கச்சிக்கு சொல்ல முடியாது, பேச தெரியாது. அவங்க பேச தெரியாது. கச்சாட்டில் பிறந்தவங்க அவங்க பேச தெரியாது. 550 வெள்ளி கிட்ட தான் மாச சம்பளம். இப்போ நீங்கள் இருக்கிற வீடு சொந்த வீடா இல்லை தம்பி வீடு? நான் சேவைக்கு இருக்கேன் தம்பி வீட்டில். வீடெல்லாம் ஒழுவோம், மழை பெஞ்சா படுக்க கூட இடம் இருக்காது. நீங்க வேணா உள்ளுக்கு கொஞ்சம் பாருங்க, எல்லாம் கரையா பிடிச்சிருச்சு, கை வைக்க கூட பயமா இருக்கு. லட்சுமிக்கு வந்து ஏதாவது ஹெல்ப் கிடைக்குதா கவர்மெண்ட்லேருந்து? அது கிடைக்கிறது இல்லை. இந்த காட்டில் ஒட்டி தான் கொடுக்குறாங்க 150 வெள்ளி. இப்போ வந்து உங்களுக்கு கணவர் இல்லை, அவர் இறந்து 6 வருஷம் ஆகுது. 7 வருஷம் ஆகுது. 7 வருஷம் ஆகுது. அப்படின்னா நீங்கள் வந்து தனித்து வாழும் தாய்மார்கள்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்ல நிறைய ஹெல்ப் கிடைக்குது. தனித்து வாழும் தாய்மார்கள்
நீங்க வந்து உங்களை வெல்ஃபேர் கூட்டிட்டு போகும்போது கேட்டீங்களா உங்களுக்கு ஏதாச்சும் help? எங்களுக்கு கேட்டோம், எனக்கு கேட்டேன் என் தங்கச்சிக்கு கொடுங்க இல்லைன்னா எனக்கு கொடுங்க உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க சொல்லிட்டாங்க இல்ல உங்களுக்கு முடியாது, வேணும்னா இப்ப இந்த 150 கொடுக்கறது கூட இவங்களுக்காக தான் கொடுக்குறாங்க. ஏன் உங்களுக்கு முடியாதுன்னு அது தெரியல, அது நான் கேட்டேன் என்ன உங்களுக்கு முடியாது அப்படி சொல்லிட்டாங்க. ஓகே, நீங்க ஓட்டு போடுவீங்களா? போட்டிருக்குமே, வீட்டுக்காரி இருக்கும்போது ஒரு வாட்டி போட்டோம், அப்ப எங்க வீட்டுக்காரி இறந்து 2 வாட்டி போட்டேன். புதுசா நின்றாரு கிருஷ்ணன், அவரு புதுசா நின்று ஒரு மனைவியும் புருஷனும் நின்றாங்களே, அவர்கிட்ட கேட்டோம், அவரு செஞ்சு தரேன்னு சொன்னாரு. அப்ப அவர் தோத்துட்டாருல, அதோட பக்கத்தே வந்து பார்க்கவே இல்ல. ராமசாமி வந்து கேட்டாரு, ராமசாமி வந்து ஓட்டு கேட்டாரு, வேற ஒண்ணு அதை பத்தி வந்து ஒரு மலாய்க்கார கம்பமா இருந்திருந்தா, இந்த மாதிரி சூழ்நிலையில் உள்ளவங்களுக்கு இருந்திருந்தா இந்த அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கோன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவங்க செஞ்சு கொடுத்துப்பாங்க. ஏன்னா அவங்க ஏனோ பாருங்க, நம்ம வந்து தமிழங்க எதா இருந்தாலும் தமிழங்களுக்கு கொஞ்சம் இதான். நீங்க பாத்தீங்கன்னா இந்த பக்கத்தாலே நிறைய பேர் இருக்காங்கல்ல, ராமசாமி இருக்காரு, அப்புறம் யாரு ராயர் இருக்காரு, தனசேகரன் இருக்காரு, இன்னொரு பிரவீன் இருக்காரு, 5 பேர் இருக்காங்க இந்த மாநிலத்துல. தெரியாதுங்க எங்களுக்கு அவங்களெல்லாம். அன்னைக்கு ராமசாமி வந்து ஓட்டு கேட்டாரு, அவர் இப்பதான் பிள்ளைங்க சொன்னாங்க இவருதான் புதுசா நிக்கிறாரு லாயர் இது ஓட்டுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதனால அன்னைக்கு பார்த்தது, அப்புறம் வீடியோ இருந்துச்சுல வந்தாரு, அது பார்த்தோம். நம்ம மாநிலத்துல 5 பேர் இருக்காங்கல்ல தமிழவங்க, தெரியலையா அப்படி எதுவும் உதவி கிடைக்கலங்க எங்களுக்கு, ஒரு உதவியும் கிடைக்கலங்க. கிடைச்சா சொல்ல மாட்டோமா, கிடைக்கலையே. இவங்க தான் வீட்டுல இருந்து எங்களை பாத்துக்கிறாங்க. புகை அடிச்சாங்க, இங்க அங்கிட்ட அடிச்சாங்க கம்பத்துல, மலாய்க்கார கம்பத்துல அந்த பக்கத்து அடிச்சாங்கன்னா புகை வர்றது தெரியும் எங்களுக்கு. ஏன்னா அதை பாருங்க, இங்க நின்று பாருங்களேன், அந்த கம்பம் தெரியும், மலாய்க்கார கம்பம். இங்க வந்து அன்னைக்கு ஒரு வாட்டி 2 வாட்டி என்னமோ வந்து அடிச்சாங்க, அவ்வளவுதான். இந்த கம்பத்தை உடைக்க போறாங்கன்னு சொல்றீங்க? அது சொல்லிக்கிட்டாங்க, பேசிக்கிட்டாங்க, கம்பத்தை உடைக்க போறேன்னு. நம்பர்லாம் எழுதுனாங்க. இதுதான். நீங்க என்ன செய்வீங்க? எங்க போவீங்க? அத தெரியல எங்க போறதுன்னு. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. முனியம்மா. இவர் பேரு? அவர் உங்க கணவரா? சரி, அவருக்கு என்ன பிரச்சனை? காலு சோக்கு, அவருக்கு காலு சோக்காயிடுச்சு. அதான் எத்தங்களுக்கு இனிப்பு இருக்கு, அஸ்மா இருக்கு, எல்லாம் சீக்கிரம் இருக்கு அவருக்கு. அப்படிங்களா? எத்தனை வருஷமா அங்க இருக்கீங்க இந்த கிராமத்துல? நாங்க பிறந்த கையும் இங்கதான் இருக்கோம். பிறந்ததுல இருந்து இங்கதான் இருக்கீங்க? கணவரும் அங்கதான் இருக்காரு? எங்க வீட்டுக்கு அது வந்து நீங்க எங்க இருக்கீங்க? அவரு கல்யாணம் பண்ணி இங்கதான் இருக்காங்க. இங்கதான் இருக்காங்க கல்யாணம் பண்ணி இருந்து. அவர் வந்து இப்போ அவருக்கு ஏதாவது ஹெல்ப் கிடைக்குதுங்களா? என்ன ஹெல்ப்பும் கிடைக்குது எங்களுக்கு. நீங்க போய் ஏதாச்சும் போய் பாத்துருக்கீங்களா? யாருமே நாங்க இன்ன வரைக்கும் நாங்க போய் பார்த்ததே இல்லை. போய் பார்க்க தெரியாது. ஏன் பார்க்கல? எங்களுக்கு தெரியாது. அதான் குடும்பத்துல யாரு வேலை செய்யறாங்க? நான் ஒண்டி தான் வேலை. நீங்க மட்டும் தான் வேலை செய்றீங்க. எவ்வளவு சம்பளம் உங்களுக்கு? ஒரு நாளைக்கு 20 வெள்ளி சம்பளம். ஒரு நாளைக்கு 20 வெள்ளி சம்பளம். நாலு சம்பளம். 7 மணிக்கு போவோம். 7 மணிக்கு போவோம், ராத்திரிக்கு 12 ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வேலை. ஓட்டு போடுறீங்களா? ஓட்டு தான் போட்டுருக்கோம். ஓகே, எத்தனை தடவை ஓட்டு போட்டிருக்கீங்க? 4 வாட்டி 4 வாட்டி 3 வாட்டியா போட்டிருக்கோம். 4 தடவை போட்டிருக்கீங்க ஓட்டு. சரி, போடும்போதுதான் இந்த அரசியல்வாதிகளாம் இந்த கம்பத்துக்கு வருவாங்க தானே? கம்பத்துக்கு வருவாங்க. நாங்க சொல்லுவோம் வீடு வருது, வீட்டுல தண்ணி போடுறது, அப்படி இப்படிதான் நாங்க சொல்லியிருக்கோம். எதுவும் உதவியும் இல்லை. அவங்க வந்து இந்த கிராமத்தை எட்டி கூட பார்க்கல. அதான் இந்த ஓட்டு போறாங்க, அப்பதான் வந்து எட்டி பார்க்கறது. அப்பதான் வந்து எட்டி பார்க்க மாட்டாங்க. எட்டி பார்க்க மாட்டாங்க. உங்க பேர் என்ன? உங்களுக்கு எத்தனை வயசு? எனக்கு 39 வயசு. இப்போ யார் வேலை செய்யுது குடும்பத்துல? மகன் ஒண்டி வேலை செய்யுது. என்ன வேலை பார்க்குறாரு? அவர் இப்பதான் போய் 5 நாள் ஆச்சு. என்ன வேலை செய்யறாரு? ஸ்மார்ட்ல. ஸ்மார்ட்லையா? எவ்வளவு சம்பளம்? அவர் சம்பளம் ரொம்ப கேட்கல. எப்படி ஓட்டுறீங்க? அவங்களுக்கு கொஞ்சம் காசு, எங்களுக்கு இந்த மாதிரி மாவு வாங்கி கொடுப்பாங்க. யார் வாங்கி கொடுத்தாங்க? சேச்சில் மாவு வாங்கி வந்து கொடுத்தாங்க, பெப்பர்ஸ்லாம் வாங்கி வந்து கொடுத்தாங்க. அப்புறம் நம்ம வீட்டில் நம்ம தங்கச்சி தம்பி பொண்டாட்டியோட அவங்க வந்து கறி காசு கொடுப்பாங்க, 20 கொடுப்பாங்க. அது அப்படியே வச்சு ரோலிங் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். இப்போதைக்கு ஒரு நிலையான ஒரு வரவு இல்லை உங்களுக்கு? எங்க சக்ஸோ ஆஃபீஸில் போயிருந்தீங்களா? நான் போயிருந்தேன். உங்க பேர் தெரியுமா? பேரில் தெரியல. எத்தனை தேதி தெரியுமா? எனக்கு தேதி தெரியும். தேதி தெரியும். அதெல்லாம் எனக்கு எழுதி கொடுங்க. எப்போ போனீங்க, யாரை சந்திச்சீங்க, அது அடையாளம் சொன்னாலும் போதும். அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க சொன்னது முடியாது. ஏன் முடியாதுன்னாங்க? ரொம்ப நாள் ஆச்சு அப்படிலாம் ஒன்றும் கணக்கு. அப்போ நான் வருஷத்தில் நான் பார்க்கும்போது 2008 தான் வந்து கடைசி வெட்டியிருக்காங்க. குறிப்பிட்ட 5 வருஷம் வேலை செஞ்சிருப்பாருல, கட்டியிருப்பாரு. அப்புறம் என்ன இல்லைங்கிறாங்க அப்படின்னு அழுதுகிட்டே சரி நான் இறங்கி வரும்போது இதை நீங்க வேற யார்ட்டையும் கேட்கலையா? நான் வேற யார்ட்டையும் கேட்கல. ஏன்?
எனக்கு கேட்கவே தெரியாது தெரியாது. பெரும்பாலும் மழை பெஞ்சா எந்த பக்கத்து வெள்ளம் வரும் நம்ம? இங்கெல்லாம் தண்ணி அப்படியே நிற்கும் எல்லாம். ஓ, இதெல்லாம் தண்ணி நல்லூர்லாம் தண்ணி நிற்கும், நிறைஞ்சி மேலே வரும். தண்ணி அவ்வளோ ஓடாது. எங்கே வேலை செய்றீங்க? நான் வேலை செய்ய வீட்டில் தான். வீட்டில் தான். இம்மக்கள் இந்நாட்டு குடிமக்கள் தானே. இவர்களின் கோரிக்கைகளை கேட்பதற்கு ஏன் எந்த தலைவருக்கும் நேரமில்லையா? இவர்களுக்கு எதிர்காலம்தான் என்ன? மலேசிய இந்தியர்களுக்கு உண்மையிலேயே அரசியல் பலம் இருக்கிறதா? சிந்தித்து பார்ப்போம்.